இந்த புதிய காலை நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை நினைவூட்டுகிறார். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். எபிரேயர் 3:14. நம் வாழ்க்கையில் பலர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். ஆனால் அதை முடிவு வரை பிடித்து நிற்பதுதான் உண்மையான சவால். வேதாகமம் இன்று நம்மிடம் சொல்வது, ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் முதலில் தேவனை சந்தித்த நாளில் உங்கள் இருதயம் எவ்வளவு தீவிரமாக இருந்தது. ஜெபத்தில் ஆர்வம் இருந்தது, வேத வாசிப்பில் மகிழ்ச்சி இருந்தது, தேவனை பற்றிய நம்பிக்கை மிகவும் உறுதியாயிருந்தது. ஆனால் காலம் கடந்து சில நேரங்களில் வாழ்க்கையின் சோதனைகள், பிரச்சனைகள், மனச்சோர்வுகள் அந்த ஆரம்ப நம்பிக்கையை மெதுவாக குறைக்க முயற்சிக்கின்றன. அதனால்தான் இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நம்பிக்கையை ஆரம்பிப்பது மட்டும் போதாது, அதை முடிவு வரை பிடித்து நிற்க வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் போல பாதியில் நிற்காமல் இறுதி கோட்டையை அடையும் வரை ஓட வேண்டும். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு தற்காலிக விசுவாசம் அல்ல, ஒரு நிலைத்த விசுவாசம். சூழ்நிலை நல்லபோது மட்டுமல்ல, சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் தேவனை நம்பும் விசுவாசம். மக்கள் புரிந்து கொள்ளாத போதும் நாம் தேவனை நம்புவோம். வழிகள் தெரியாத போதும் நாம் தேவனை நம்புவோம். ஏனெனில் ஆரம்பத்தில் நம்மை அழைத்த தேவன் முடிவு வரை நம்மை நடத்தும் தேவன். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? கர்த்தாவே, நான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த தீவிரமான நம்பிக்கையை மீண்டும் புதுப்பியுங்கள். சோதனைகள் வந்தாலும் சோர்வு வந்தாலும் நான் உம்மை விட்டுவிடாமல் முடிவு வரை உறுதியாய் நிற்க உதவுங்கள். என் விசுவாசத்தை உறுதியாக்கும் கிருபையை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து தினமும் தேவனுடைய வார்த்தையை பெறுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.